செப்டம்பர் 2024 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ஒரு புல் ராலி இல்லை, ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் இருக்குது, ஸ்லகிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த செக்டர்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்கும், அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ராலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சொன்னால் கூட கேட்காம எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கோல்டு சில்வருக்கு மூவ் பண்ணாங்க நிறைய பேர். அவங்க அசட் அலோகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கோல்டு அண்ட் சில்வர்லையும் வச்சுக்கூடாது. சில்வர் இப்போ ரீசெண்ட் ரேலினால எல்லாரும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறது வைஸ். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 30% வரைக்கும் கூட ட்ராப் ஆயிருக்கு, ஃப்ளக்சுவேட்டாக இருக்குது சில்வர். ஸோ அந்த வால்டாலிட்டிலாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னாக்கா சில்வர் அவாய்ட் பண்ணுறதே வந்து நல்லது. இப்போ வந்து மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயம் ரியல் எஸ்டேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா சார்? ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு ஓன் யூஸ்க்கு அப்படின்னாக்கா ரியல் எஸ்டேட் வந்து அட்வைசபிள் தான். இப்போ நான் வந்து ரெண்டல் வீடியோஸ் வேணால் நினைக்கிறேங்க, எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கும் அப்படின்னாக்கா ஓன் யூஸ்க்கு அந்த செல்ஃப் யூஸ்க்கு வந்து ரியல் எஸ்டேட் பை பண்ணலாம். ஈக்விட்டியில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்த இன்வெஸ்டருடைய நிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, அவங்களுடைய கன்சர்ன் என்ன இருக்குன்னா, இதை நான் ஒரு ஆர்டியோ இல்லை ஒரு எஃப்டிலையோ போட்டிருந்தா கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7% கிடச்சிருக்கும். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்தால் இப்போ பார்த்தா எங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்குது. தீமெட்டிக் ஃபண்ட் வந்து ஹை ரிஸ்க்கு. ஸோ அதனால் என்ன அப்படின்னாக்கா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுக்குறது தான் கரெக்டு. சில ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த டீமே வந்து அவங்களே வந்து கால் எடுப்பாங்க, டாக்டிக்கல் கால், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை யாருமே டைம் பண்ண வேண்டியதே இல்லை. டைமிங் த மார்க்கெட் வந்து நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். டைம் இன் த மார்க்கெட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அந்த டிசிப்ளினோட நீங்கள் அதை கன்டினியூ பண்ணிங்கனாக்கா லாங் டர்மில் டெஃபினட்டாக நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். ஆதன் பிஸ்னஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சிஆர்கே ஃபினான்ஷியல் சர்வீசஸினுடைய ஃபவுண்டர் ரவிக்குமார் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரீத்தி, நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே சார். சார் இப்போ 2026 பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட் வேஸில் தான் இருக்குது. ஸோ இந்த சமயம் வந்து எந்த செக்டார் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது? நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட்டு செப்டம்பர் 2024 அப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒன்றும் பெருசாக ஒரு புல் ராலி இல்லை, ஒரு மாதிரி சைட்வேஸில் தான் இருக்குது, ஸ்லகிஷாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த செக்டர்லாம் வேல்யூவேஷன் ரொம்ப சீப்பாக இருக்குது, ரொம்ப கரெக்டாக இருக்கோ அதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு ராலியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் தென் வந்து கன்சம்ஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ஏஐ வந்து டாமினேட் பண்ண போது என்ன நடக்க போகுதுன்னு தெரியலன்றதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வேவரியாக இருக்குது. ஸோ நல்லாவே கரெக்டாக இருக்குது. பட் லாங் டேர்ம் பெட் எடுக்கணும்னாக்கா டெக்னாலஜியில் ஸ்டேகர்ட் மேனரில் வேணாக்கா வி கேன் டேக் ஏ கால். பட் நெக்ஸ்ட் 1 இயருக்கு எப்படி இருக்கும் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. சேஃப் பெட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா மேபி வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸு அண்ட் தென் ஃபார்மசூட்டிக்கல். ஸோ எக்ஸ்போர்ட் அட்வான்டேஜ் இருக்குது நமக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய செக்டர். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் எப்படி சார் பேலன்ஸாக வச்சுக்கலாம்? கோல்டு, ஈக்விட்டி, ஷேர் மார்க்கெட் இதெல்லாம் சேர்த்து வச்சு எப்படி பேலன்ஸ்டாக வச்சுக்கலாம்? எஸ், லாஸ்ட் ஒரு 1 இயரில் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ரீட்டைல் இன்வெஸ்டரும் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம சொன்னால் கூட கேட்காம எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் கோல்டு சில்வருக்கு மூவ் பண்ணாங்க நிறைய பேர். எப்பவுமே அசட் அலோகேஷன் தான் வந்து கரெக்ட். ஸோ ஆப்பிள் இஸ் குட் ஃபார் ஹெல்த், பட் ஒன்லி ஆப்பிள் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் உங்கள் அசட் அலோகேஷன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிட்டு கோல்டு அண்ட் சில்வர்லையும் வச்சுக்கூடாது, எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு ஈக்விட்டிலையும் வச்சுக்கூடாது. இட் ஷுட் பி அ மிக்ஸ். ஈக்விட்டி வந்து மேபி அக்ரஸிவ் பிளேயர் அப்படின்னாக்கா ஒரு 60% வரைக்கும் ஈக்விட்டி வச்சுக்கலாம். அண்ட் தென் ஒரு 20-25% டெட்டு, ஒரு 10-15% வந்து கோல்டு அண்ட் சில்வர் வச்சுக்கிறது தப்பு இல்லை. சில்வர் இப்போ ரீசெண்ட் ரேலினால எல்லாரும் அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ஆட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ரொம்ப மினிமலாக வச்சுக்கிறது வைஸ். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே நாளில் 30% வரைக்கும் கூட ட்ராப் ஆயிருக்கு, ஃப்ளக்சுவேட்டாக இருக்குது சில்வர். ஸோ அந்த வால்டாலிட்டிலாம் எனக்கு ஒத்து வராது அப்படின்னாக்கா சில்வரை பெட்டர் அவாய்ட் பண்ணுறதே வந்து நல்லது. ஸோ கோல்டு வந்து எப்பவுமே வந்து ஒரு ஹெட்ஜிங்க்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். லாஸ்ட் 1 இயர் ஹெட்ஜிங் இல்லாமல் எல்லாரும் அவங்க அலோகேஷனாகவே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். இப்போ அந்த ஸ்டாண்ட் வந்து கன்டினியூ பண்ணுறோம். அதனால் கோல்டு ஒரு போர்ஷன் 10% வரைக்கும் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. மேபி வந்து டைவர்சிஃபிகேஷனுக்கு இன்டர்நேஷனல் ஈக்விட்டி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் இன்வெஸ்டிங் இன் சில்வர் யூ கேன் ஆட் இன்டர்நேஷனல் ஈக்விட்டி ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் சைட் வேஸில் தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் ரேட்டும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயம் ரியல் எஸ்டேட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாமா சார்? ரியல் எஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நாமளும் ஒரு ஓன் யூஸ்க்கு அப்படின்னாக்கா ரியல் எஸ்டேட் வந்து அட்வைசபிள் தான். இப்போ நான் வந்து ரெண்டல் வீடு இருக்கணும்னு நினைக்கிறேங்க, எனக்கு அந்த ஃப்ரீடம் இருக்கணும் அப்படின்னாக்கா ஓன் யூஸ்க்கு அந்த செல்ஃப் யூஸ்க்கு வந்து ரியல் எஸ்டேட் பை பண்ணலாம். பட் அஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு அசெட் கிளாஸாக வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். சும்மா நீங்கள் வந்து ஒரு 50 lakhs இல்லை ஒரு 20 lakhs உங்களால் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ crores
க்ரோஸில் தேவைப்படும். அதுக்கு நம்ம மறுபடியும் லோன் எடுத்து உங்களை டேக்ஸ் பண்ணிக்காம ஸோ அதுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அசட்டாக வச்சுக்கிறது பெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி லாஸ்ட் 2 இயர்ஸாகவே மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இப்போவுமே சைட் வேஸில் தான் போயிட்டுருக்கு. ஸ்மால் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட் இது ரெண்டுமே அந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இனிமேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கா? இன்வெஸ்டர்ஸ் இதை ஃபோக்கஸ் பண்ணலாமா? வாரன் பஃபட்டோடைய ஃபேமஸ் கோட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, யூ ஷுட் பி ஃபியர்ஃபுல் வென் அதர்ஸ் ஆர் கிரீடி, யூ ஷுட் பி கிரீடி வென் அதர்ஸ் ஆர் ஃபியர்ஃபுல். இப்போ வந்து மார்க்கெட்டில் எல்லாருமே கொஞ்சம் ஒரு பயத்தோட தான் இருக்காங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2022-24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புல் ரன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆட்டோவில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஓலா டாக்ஸி டிரைவர் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிப்ஸ் கொடுப்பாரு, இந்த ஸ்டாக் வாங்க இவ்வளோ போகணும். அப்போ வந்து ஒரு மாதிரி உஃபாரியா ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யார் வேணாலும் டிப்ஸ் கொடுப்பாங்க, ஒர்க் ஆகும். அது வந்து புல் மார்க்கெட். ஸோ இந்த சைட் வேஸில் பேர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலக்டிவான ஸ்டாக்ஸ் வந்து தான் பிக்கப் பண்ணணும். அதுக்கு வந்து எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து அதுக்கு கரெக்டான பர்சன். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மியூச்சுவல் ஃபண்ட் தான் வில் ஒர்க். ஸோ ஸ்மால் அண்ட் மிட் கேப் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்கணும். எப்படி வந்து லார்ஜ் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வால்டிலிட்டி கம்மியாக இருக்கும் கம்பேர் டு மிட் அண்ட் ஸ்மால். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மிட் அண்ட் ஸ்மாலில் வந்து எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிறது கரெக்ட். பட் இந்த மாதிரி டைமில் என்ட்ரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், த்ரூ எஸ்ஐபி ரூட்டில், அது உண்மையிலே அட்வான்டேஜாக இருக்கும் நமக்கு. ஓகே, நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் ஈக்விட்டி மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம டொமஸ்டிக் மார்க்கெட் வந்து டவுனில் இருக்குது. ஸோ யாரெல்லாம் சார் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம்? இல்லை, ஓவராலாக உங்களுடைய ஓவரால் அசெட் அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15% வந்து இன்டர்நேஷனல் அலோகேஷன் வந்து ரெகுலராகவே வச்சுக்கலான்றதை நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி டைமிங்காக அந்த டாக்டிக்கல் கால் எடுக்குது அந்த மாதிரி இல்லாமல் லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ்ல கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு வரலாம். எஸ்ஐபி ரூட்டில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நீங்கள் நாஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும், நாஸ்டாக் இண்டெக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அக்ராஸ் குளோப் எல்லா இண்டெக்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான இன்டர்நேஷனல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்குது. த்ரூ அந்த ஃபண்ட்ஸ் மூலிமா நம்ம எஸ்ஐபி ரூட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. மார்க்கெட் சைட்வேஸாக இருக்கும்போது எஃப்டி, பாண்ட்ஸ் இதெல்லாம் பெர்ஃபார்ம் எப்படி சார் பண்ணும்? ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே அந்த ஃபியர்ஃபுல்லாக இருக்கும்போது என்ன ஆகுனாக்கா, நம்மளுடைய பிரின்சிபலாவது வந்து சேஃப்கார்ட் பண்ணணும். இப்போ லாஸ்ட் 1 இயர் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்விட்டியில் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் வந்த இன்வெஸ்டருடைய நிலைமை எப்படி இருக்குன்னாக்கா, அவங்களுடைய கன்சர்ன் என்ன இருக்குன்னா, இதை நான் ஒரு ஆர்டியோ இல்லை ஒரு எஃப்டிலையோ போட்டிருந்தா கூட எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 6-7% கிடைச்சிருக்கும். நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாங்கன்னு சொன்னால் எல்லாரும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து இப்போ பார்த்தா எங்களுக்கு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் இருக்குது. அதை நான் சும்மா எஸ்பியில் வச்சிருந்தா கூட 2% கிடைச்சிருக்கு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் போர்ட்ஃபோலியோ 7% இறங்கியிருக்கு, 5% இறங்கியிருக்குன்னு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னாக்கா, எஃப்டி, பாண்ட்ஸ் அதெல்லாம் வந்து அகைன் அசெட் அலோகேஷன் தான். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது: சேஃப்டி, ஈல்டு, லிக்விடிட்டி. இது 3 ஒரே ப்ராடக்ட்டில் கிடைக்காது. நீங்கள் சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் ஈல்டு ஃபோக்கஸ் பண்ணால் சம் எக்ஸ்டென்ட் யூ ஹேவ் டு காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி. லிக்விடிட்டினா இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணணும். ஸோ இப்போ மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி பேரிஷாக இருக்குது, இல்லை சைட்வேஸில் இருக்குது அப்படின்னும் போது என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எஃப்டியில் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. என்டையர் பொசிஷன் எடுத்து வந்து எஃப்டியில் வச்சுக்கூடாது. நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து என்னோட போர்ட்ஃபோலியோ 7% இறங்கிருச்சு, 5% இறங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டில் எஸ்ஐபி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணணும்? ஒரு ஐடியல் எஸ்ஐபி அப்ரோச் இந்த இயரில் எப்படி சார் இருக்கணும்? எஸ், மார்க்கெட் சைட்வேஸில் இல்லை மார்க்கெட் பேரிஷாக இருக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்ஐபி கண்டிப்பாக கண்டினியூ பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன பண்ணுவாங்கனாக்கா, அந்த எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிடுறது. எனக்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் பெருசாக வரல, ஸ்டாப் பண்ணுறேன், மறுபடியும் அசெட் கிளாஸை சேஸ் பண்ணுறது, இங்கேருந்து மறுபடியும் டெட்டுக்கு இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இல்லை ஒரு ஆர்டிக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் இந்த மாதிரி டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணணும். இன்ஃபேக்ட் கையில் சர்ப்ளஸ் இருக்குனாக்கா நம்ம அடிஷனல் பர்ச்சேஸ் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம், டாப் அப் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்போ என்ன ஆகுனா, மார்க்கெட் மறுபடியும் ரிவைவ் ஆகும்போது உங்களோட ரிட்டர்ன் வந்து ஸ்பைக் ஆகும். இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா வேலையுமே வந்து டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ திமேட்டிக் ஃபண்ட்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி சார் இருக்கு? தீமேட்டிக் ஃபண்ட் வந்து ஹை ரிஸ்க். ஸோ அதனால என்ன அப்படின்னாக்கா, ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுக்கறது தான் கரெக்ட். சில ஃபண்ட் ஹவுசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தீமையே வந்து அவங்களே வந்து கால் எடுப்பாங்க, டாக்டிக்கல் கால், எப்போ என்ட்ரி எடுக்கணும், எப்போ எக்ஸிட் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து சேஃபாக இருக்கலாம். அதை விட்டுட்டு நானே டாக்டிக்கலாக கால் எடுப்பேன். என்ட்ரி எக்ஸிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தீமேட்டிக்லையும் செக்டோரியல் ஃபண்ட்ஸ்லையும். ஸோ அந்த இதை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்துட்டோம்னாக்கா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ பெருசாக டேமேஜ் ஆகாமல் நல்லா க்ரோ பண்ண முடியும். இப்போ இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது எந்த மாதிரி மேக்ரோ சிக்னல்ஸ் எல்லாம் கவனிக்க வேண்டியது இருக்கு? அதான் மேக்ரோ சிக்னல்னாக்கா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் பார்க்கணும், அப்புறம் யூஎஸோடைய ஃபெடரல் ரேட்டு, ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, என்ன எதுன்றது பார்க்கணும், இந்தியாவுடைய க்ரோத் ஸ்டோரி எப்படி இருக்குது, மேக்ரோ எக்கானமி எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம கால் எடுக்கணும். ஸோ அகைன் நாங்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது என்னன்னாக்கா, டேரெக்டாக ஒரு ஈக்விட்டியில் எக்ஸ்போஷர் இருக்குன்னா இது எல்லா இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். டே இன் டே அவுட் நம்ம வந்து இதில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கோர் ஆக்டிவிட்டி அது இல்லைன்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பாட்டு உங்கள் கோர் ஆக்டிவிட்டியில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். மார்க்கெட் பபிள் ஆகிறதுக்கு எந்த மாதிரி செக்டாரில் சார் வார்னிங் சைனில் இருக்கு? மார்க்கெட் பபிள் அப்படின்னு அதான் இப்போ நான் உங்களுக்கு முதலே சொன்னேன். என்னன்னாக்கா, ஒரு டாக்ஸி டிரைவரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ மார்க்கெட் வந்து பபிள் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா யார் எதை இன்வெஸ்ட் பண்ணாலும் வந்து அது ரேலி ஆகுது, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஷார்ட் டேர்மில் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன்ஸை பற்றி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்கனால நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். பிஇன்னு சொல்லுவோம். ஸோ பி வேல்யூவேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹையாக இருந்ததுனாக்கா அது ஒரு வார்னிங் சிக்னல்.
ஸோ இப்போ ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, ரொம்ப சீப்பாக இல்லை, ஜம்ப் பண்ணி வந்து இன்வெஸ்ட் பண்ணுற ஸ்டேஜில் இல்லை, பட் அட் த சேம் டைம் ரொம்ப பீக்லையும் இல்லை. ஸோ ஒரு மாதிரி மாடரேட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலில் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து நல்லாவே இருக்கும். இன்னொரு ஒரு இன்வெஸ்டர்ஸ் வந்து 2026 என்டர் ஆகுறாங்க அப்படின்னா இந்த இயர் கரெக்டான இயர். லாஸ்ட் குவார்ட்டருடைய ஏர்னிங்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பாசிட்டிவாக வந்திருக்கு. அது ஒரு பாசிட்டிவ் சைன் ஃபார் மார்க்கெட்டு. பட் அது எப்போ ஃபேக்டர் ஆகும்னா அடுத்து ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸில் தான் வந்து அது ஃபேக்டர் ஆகும் மார்க்கெட்டில். ஸோ அதனால் ஃபேஸ்டு மேனரில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் திரும்ப எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஸ்ஐபி ஸ்ட்ராட்டஜி இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை எஸ்டிபியில் பண்ணுங்கள், ஸ்டாகர்ட் மேனரில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, எடுத்தோடனே ஒன் டைமாக உள்ளே வந்துடாதீங்க அப்படின்றத அட்வைஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை யாருமே டைம் பண்ண வேண்டியதே இல்லை. டைமிங் த மார்க்கெட் வந்து நாட் பாசிபிள், இட்ஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ். டைம் இன் த மார்க்கெட் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எவ்வளோ நாள் நீங்கள் ஸ்டே பண்ண போறீங்கன்னு சொல்லி அந்த டிசிப்ளினோட நீங்கள் அதை கன்டினியூ பண்ணீங்கன்னாக்கா லாங் டர்மில் டெஃபினட்டாக நல்ல வெல்த் கிரியேட் ஆகும். லம்சம் போடுறதுக்கு சரியான சமயமா சார்? அதான் சொன்னேன், இப்போ லம்சம் போடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா மேபி ஒரு 50% or 25% லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிமைனிங் போர்ஷனை வந்து ஒரு லிக்விட் ஃபண்டில் பார்க் பண்ணிட்டு ஸ்டாகர்ட் மேனரில் உள்ள இன்வெஸ்ட் பண்ணலாம். அது எஸ்டிபி ரூட்டில் வரது நல்ல விஷயமா இருக்கும். ஓகே, இது வரைக்கும் 2 இயர்ஸாவே மார்க்கெட் சைட் வேஸ்ல இருக்கு. இந்த இயர் எப்படி சார் இருக்கும்? இப்போ ஒரு 6 மந்த்தாவே சைட் வேஸ்ல தான் இருக்கும்னு சொல்றாங்க நிறைய அட்வைசர்ஸ். இதுக்கப்புறம் எப்படி சார் இருக்க போகுது? அடுத்து வந்து பிக்கப் ஆகிறது வந்து இன்னொரு 6 மந்த்ஸ்ல டெஃபினட்டா மார்க்கெட் வந்து ஒரு யூ டர்ன் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் அதான் சொல்லுது. ஸோ ஒரு 1 or 2 இயர்ஸ் வந்து மார்க்கெட் ஸ்லகிஷ் ஆகுதுன்னா அகைன் மார்க்கெட் வந்து ரிவைவ் ஆகும். அது சப்போர்ட் பண்ற மாதிரி தான் கம்பெனியோட ஏர்னிங்ஸும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. ட்ரேட் டீல்ஸும் சைன் பண்ணி ட்ரேட் டீல்ஸும் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஜிஎஸ்டியோடைய இது கொடுத்து ரீவாம் பண்ணியிருக்காங்க, டாக்ஸ் கன்செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து லாஸ்ட் ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து பர்ச்சேஸ்லாமும் நல்லா, கன்சம்ஷனும் நல்லா நடந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி இதோடைய ரிஃப்ளெக்ஷன்லாம் அடுத்து ஒரு 1 or 2 குவார்ட்டர்ஸில் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் மார்க்கெட்டில். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ.